தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல் முன்னேற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே உண்டுங்க. என்ன 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். அதிலெல்லாம் எந்த விதமான குறையும் கிடையாது. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் சேர்ந்து ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த அம்மா பற்றிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அம்மா கூட சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். அம்மாவை பற்றிய ஒரு நிலையில் யாராவது ஒருத்தர் வேறு மாதிரி சொல்லி நம்மளை பற்றி அம்மா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிறது. நான் ஒன்று சொன்னேன் நீ ஒன்று செஞ்ச அப்படின்ற மாதிரி அம்மா நம்மளை மனசு திட்டுறது, அவங்களுடைய மனசு வருத்தப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறது போன்ற அமைப்புகள் மாதத்தின் முதல் ரெண்டு வாரத்தில் இருக்கும். ஆகவே தாய் விஷயத்தில் மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பீங்க. பெரிய அளவில் உங்களை யாருமே பெரிய அளவில் இறக்கமில்லாதவர்னு சொல்ல முடியாது. நல்லவனாக இருப்பீங்க. நல்லவன் எப்போவுமே ரொம்ப இறக்க குணம் உள்ளவனாக இருப்பான் இல்லையா? இந்த மாதிரி குணங்கள் இப்போது மாதம் முதல் 2 வாரத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுன்றதுனால கொஞ்சம் கட்டுசட்டாக இருக்கக்கூடிய கடினமான மனம் தேவைப்படுகின்ற ஒரு அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 6ஆம் பாவகம் வலுத்து இருக்குது. 6ஆம் பாவகம் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. 6ஆம் பாவகாதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது தொழிலில் கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள், விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகளை இப்போது காட்டுகிறது. வியாபாரம் பார்க்குறவங்க ஏதாவது கடனை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. கடன் வாங்கின கடனை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் கொடுத்த கடன் நமக்கு வராதுன்ற போது நமக்கு டைட்டு ரொட்டேஷன் ஜாமு இதெல்லாம் போய் வந்துடும். ஆகவே கடன் கொடுக்கல், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தன்மைகள் இப்போது உண்டு. லாபாதிபதியை 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். ஆக லாபங்கள் வரும். ஆனாலும் அதில் ஒரு நிறைவில்லாத தன்மைகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் இல்லையா? ஒரு நிறைவில்லாத தன்மைகள் இருக்கும். அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஏமாற்றங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர் உங்களுடைய மதத்துக்காரராக இல்லாத, உங்களுடைய மொழிக்காரராக இல்லாத ஒருவருடைய அமைப்பு, அவர் நண்பராக கூட இருக்கலாம், அல்லது தொழில் பங்குதாரராக இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேற்று மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஏமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. ஆக இந்த மாதத்தில் எதிலையும் பொறுமை காக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படியே படிப்படியாக மெதுவாக தான் நடக்கும். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, மே மாதத்திலிருந்து குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அப்படியே 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் விடுகிறார். அப்போ மே மாதத்திலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கு முந்தைய மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உங்களுக்கு பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. 4ஆம் இடம் வலுவாக இருப்பதால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மை. இஎம்ஐ கூட கட்ட முடியலைங்க, வாடகை கூட கட்ட முடியலைங்க, 4 மாதமாக வருமானமே இல்லைங்க, இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாருக்குமே வருமானங்கள் வரக்கூடிய நல்லதொரு சூழல்கள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சோதனைகள் இருக்காதுங்க. அதே நேரத்தில் பெரியவர்கள்னு சொல்லப்படக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏதாவது ஒன்று வருங்க. தனுசு ராசிக்காரங்கள்லாம் 50 வயசு தாண்டினவங்க யாருமே இப்போ நல்லா இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உட்கார்ந்தாருனாலே கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 3-4 மாதமாகவே தனுசு ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அதுவும் கிழக்கு தேசங்கள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும், அல்லது அங்கேயே இருக்கிற அந்த இடங்களில் எனக்கு வீடு வாகன வசதிகள் சரியாக இல்லை, வேலை கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக, இந்த மாதம் ஒன்று டக்குன்னு ஒன்று நடந்துராது. ஏன்னா 15 நாள், முதல் 15 நாள் புதனுடைய நீச்சத்தின் காரணமாக பெரிய அளவில் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்காது. ஆயினும் பிற்பகுதி 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் பெரிய அளவில் கொஞ்சம் கை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உண்மையில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம்.